அடியார்களாகிய உங்களுக்கு முருகனை பற்றி நான் புதிதாக என்ன சொல்லப் போகின்றேன் என்ற சந்தேகம் உங்களில் சிலரது மனதில் எழலாம். ஆனால் சீரிய முருக பக்தர்களாக இருப்பவர்கள் கூட முருகன் பற்றியோ முருகனது வரலாறு பற்றியோ பல உண்மைகளை தெரியாது அறியாது இருக்கின்ற நிலையும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் உங்களில் யாராவது இருந்தால் அவர்களுடைய நன்மைக்காகவும் மற்றும் முருகனை பற்றி முருகனுடைய வரலாறு பற்றி எல்லாமே அறிந்தும் தெரிந்தும் இருப்பவர்கள் தெரிந்தவற்றையும் அறிந்தவற்றையும் மீண்டும் நினைவு கூறும் வண்ணமாகவும் முருக வழிபாடு என்ற பொருள் பற்றி ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே முருக வழிபாட்டின் தொன்மை நிலைக்கு ஓர் எல்லைக்கல்லாக நிலவுவது சேயோன் மேய மைவரை உலகம் என்ற பண்டை தமிழ் தொல்காப்பிய தொடராகும். இதிலே சேயோன் என்பது செம்மை நிறமுடைய அல்லது செவப்பு நிறமுடைய முருகன் என்பதை குறிக்கும். மை வரை உலகம் அப்படி என்றால் மை என்பது மேகம், வரை என்றால் மலை. எனவே மேகம் சூழ்ந்த மலைப்பகுதிகளுக்கு தலைவனாக இறைவனாக முழுமுதற் கடவுளாக இருந்தவன் முருகன் என்ற கருத்திலே இங்கே அந்த தொடரை காண்கின்றோம். மழை வேண்டுகின்ற முருகன் மழைக்குரிய தெய்வம் என்றும் பார்க்கின்றோம். எனவே மழை வேண்டுகின்ற சமயத்திலே அந்த மலைப்பகுதி மக்களாகிய குறவர் குறிஞ்சி பண்பாடி குறவை கூத்தாடி முருகனை வழிபட்டார்கள். அந்த காலத்திலே, அதாவது சங்க காலத்திலே அருள்நலம் கண்ட தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்திருந்தார்கள். அந்த 5 வகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை. இதிலே நான் முதல்ல சொன்ன அந்த குறிஞ்சி என்கின்ற நிலம் மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிக்கும். இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களுக்கும் தலைவனாக இருந்த முருகனை குறிஞ்சி கிழவன் என்று கூட அழைத்திருக்கின்றார்கள். கிழவன் என்றால் வயோதிகன் என்று பொருள் அல்ல, கிழவன் என்றால் தலைவன் என்ற பொருளிலே இங்கு வருகின்றது. எனவே குறிஞ்சி பகுதியாகிய அந்த மலைப்பகுதிக்கு இறைவனாக இருந்தவன் என்று சங்ககால பாடல்கள்ல நிறைய குறிப்புகள் நாம பார்க்கின்றோம். இப்படி முருகனுக்கு வழிபாடு நிகழ்த்துகின்ற காலையிலே அந்த குறவர் மக்கள், அந்த மலை பகுதி மக்கள் முதல்ல வேலன் என்கின்ற ஒரு பூஜாரி அவன் ஆடத் தொடங்குவான். தெய்வ மருள் கொண்டு ஆடத் தொடங்குவான். அப்படி தெய்வ மருள் கொண்டு ஆடுவதனாலே அந்த ஆடலை வெறியாடல் என்று இந்த பாடல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படி ஆடும் பொழுது அந்த வேலன் என்கின்ற பூஜாரி கையிலே வேல் தாங்கி தலையிலே காந்தல் மலரை சூடி ஆடுவான் அப்படி என்று நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. இப்படி பார்க்கும்போது ஏன் காந்தல் மலரை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த நிலத்தை 5 வகையாக பிரித்திருப்பார்கள் என்று, குறிஞ்சி முல்லை அப்படின்னு. அதுல அந்த நிலத்தை பாகுபாடுபடுத்தியது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய கடவுளர் யார், ஆடல் பாடல் எவை, அந்த நிலத்திற்குரிய மரங்கள் ஏது, அந்த நிலத்திற்குரிய மலர்கள் எவை, இப்படி என்று வரையறுத்து பாகுபடுத்தி முறையாக வைத்திருந்தார். இப்படி பார்க்கும்போது இந்த காந்தல் மலர்ங்கிறது அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய பூக்கள்ல சிறப்பான ஒன்றாகும். அந்த சிறப்புடைய அந்த காந்தல் மலரை அந்த வேலன் என்கின்ற பூஜாரி தன்னுடைய தலையிலேயே சூடி ஆடுகின்றான் அப்படின்னுலாம் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. இதை பார்க்கும்போது இந்த வெறியாடல், அந்த காலத்தில் நடந்த வெறியாடலை பார்க்கும்போதும் இன்று நாம தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களிலே முருகனுடைய ஸ்தலங்களிலே நடைபெறுகின்ற காவடி ஆட்டத்தை பார்க்கின்றோம். அப்போ அந்த காவடி இப்போ நடக்கின்ற அந்த காவடி ஆட்டத்திற்கும் அன்று நடந்த அந்த வெறி ஆட்டத்துக்கும் எவ்வளவோ ஒற்றுமைகள் இருப்பதையும் பார்க்கின்றோம். இப்படி வெறியாடல் ஆடுகின்ற இந்த வேலன் தன்னுடைய கூத்தை முடித்ததும் தொடர்ந்து அந்த குன்றத்திலே உள்ள குறவர்கள், அந்த மலைப்பகுதி மக்கள் கைப்பிணைந்ததால் கையை பிடித்து கொண்டு சேர்ந்து கூத்தாடுவார்கள். அந்த கூத்தை குறவை கூத்து என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்புறம் பெண்கள் தனியாக, மகளிர் தனியாக தம்மை வள்ளி போன்று ஒப்பனை செய்து கொண்டு ஆடுவார்கள். அந்த கூத்தை வள்ளி கூத்து
என்று நம்ம பார்க்கின்றோம். இப்படி இவர்கள் ஆடுவதோடு கூட பருவ மகளிர், அதாவது யங் கேர்ள்ஸ், அவர்கள் காதல் மயக்கம் கொண்டிருக்கிற சமயத்திலே அது முருகனால் விளைந்தது என்று கருதி அந்த காதல் மயக்கம் தணிவதற்கும் வெறியாடல் ஆடுவார்கள். இப்படி ஆடும் பொழுது அந்த இது வேட்கை தூண்டுகின்றதுனால, அந்த காதல் மயக்கமானது வேட்கையை தூண்டுவதால் முருகனுக்கு வேள் என்றும் பெயர் இருந்தது. இப்போ நம்ம யார் காதல் தெய்வம் அப்படின்னு சொல்றோம்? மன்மதன் இல்லையா? அப்போ அந்த மன்மதனையும் வேள் அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அப்போ இந்த வேளுக்கும் அந்த வேளுக்கும், முருக வேளாகிய வேளுக்கும் மன்மதன் என்கின்ற வேளுக்கும் வேறுபாடு தெரிய வேண்டி, இச்சையை தருகின்ற மன்மதன் கருவேள் என்றும், ஞானத்தை தருகின்ற முருகனாகிய கடவுள் செவ்வேள் என்றும் பெயர் பெற்று வழங்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி வெறியாடுகின்ற சமயத்திலே முருகனுக்கு செம்மறியாட்டை பலியிட்டு அதனுடைய குருதின்றது ரத்தம், அந்த செங்குருதியோடு கூட திணை அரிசியையும் கலந்து அதோடு மலர்களையும் இட்டு முருகனுக்கு வழிபாடு செய்திருக்கின்றார்கள் அப்படின்ற செய்தியும் நமக்கு வருகின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த அவர்களுடைய நிலத்திலே விளைந்த முதல் விளைவை முருகனுக்கென்று நேர்ந்து அவனுக்கு படைத்த பின்னரே அந்த விளைவினுடைய பயனை அந்த மக்கள் நுகர்ந்திருக்கின்றார்கள் அப்படி என்றதும் நமக்கு அறிய கிடக்கின்றது. இப்படி பல காட்சிகளை நாம் சங்ககால நூல்களிலே காண்கின்றோம். ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு மேலே போறேன். 8 தொகை என்ற அந்த தொகை நூல்களிலே, சங்ககால நூல்களிலே குறுந்தொகை என்ற ஒரு நூல் வருகின்றது. அதனுடைய ஆசிரியர் இந்த வழக்கத்தை அழகாக சித்தரிக்கின்றார். அதாவது திணை கொல்லையில் முதல் கதிர்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றுகின்ற அந்த கதிர்களை முருகனுக்கு நேர்ந்தது அறியாது ஒரு மயிலானது அங்கு வந்து தன்னுடைய அழகினால் அந்த கதிர்களை கொத்தி சாப்பிட்டு விடுகின்றது. சாப்பிட்டு விட்டு ஆனந்தமாக ஆடிக்கொண்டு இருக்கின்றது அப்படின்ற காட்சியை நமக்கு காட்டுறார். அப்போ நம்ம அந்த காட்சியை மட்டும் பார்க்கல, அங்க உள்ள அந்த அந்த காலத்துல இருந்த வழக்கங்களையும் நமக்கு தெரிவிக்கின்றார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதுதான் நமக்கு முதல் தொடக்க நிலை அப்படின்னு பார்க்கும்போது இப்படியான சில செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் சங்க காலத்தை விட்டு நம்ம அடுத்த காலத்தை பார்ப்போமே ஆனால் அது காப்பிய காலம். இந்த காலத்திலே தான் நமக்கு சிலப்பதிகாரம், இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் எழுந்த காலமாகும். அப்போ முருகனுடைய வழிபாடு தொடர்ந்து இந்த காலத்திலே நடந்திருக்கின்றதா அப்படின்னு பார்ப்போமே ஆனால் அப்படியே தொடர்ந்து நடந்திருக்கின்றது. என்றால் இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்திலே அருமுகச் செவ்வேள் அணிதிகள் கோட்டம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் வேல் கோட்டம் என்றும் சில குறிப்புகள் வருகின்றன அவருடைய நூல்ல. இதுல கோட்டம் அப்படிங்கிற சொல் கோயிலை குறிக்கும். அந்த காலத்துல கோயிலுக்கு பல சொற்கள் பயன்படுத்தினார்கள். அதாவது கோட்டம் என்று சொல்லுவார்கள், நியமம் என்று சொல்வார்கள், நகரம் என்று சொல்லுவார்கள், தளி என்று சொல்வார்கள். இது எல்லாமே கோயிலை குறிக்கின்ற சொற்கள். எனவே இந்த கோட்டம்ங்கிறதும் கோயிலை குறிக்கின்ற சொல். எனவே அறுமுக செவ்வேளாகிய ஆறுமுகங்களோடு சேர்ந்த செவ்வேளை இங்க பார்க்க தொடங்கி விட்டோம். காப்பிய காலத்துல செவ்வேளுக்கு அநீதிகள் கோட்டம் இருந்திருக்கு. அப்புறம் தனியா வேலுக்கு மட்டும் கோட்டம் இருந்திருப்பதாகவும் பார்க்கின்றோம். இந்த காலத்திலே நம்முடைய சைவ சமயம் மட்டுமல்லாமல் சைவ வழிபாட்டோடு கூட பௌத்த சமயம், ஜைன சமயம் போன்றவற்றின் வளர்ச்சியும் அதற்கு மேலாக வடநாட்டினருடைய சமயத்து செல்வாக்கும் இருப்பதாக பார்க்கின்றோம். அப்போ குன்றுதோறும் ஆடுகின்ற குமரன் வள்ளியை மணந்து, அதாவது குறவர் மலைப்பகுதி மகளை மணந்து குமரனாக ஆடுவதை பார்க்கும் நாம் அது இயல்பாகவே நமக்கு தோன்றுகின்றது. அது தமிழ் இயல்புப்படி நடைபெறுகின்றது அப்படி என்பது. ஆனால் அந்த வடவருடைய கலப்பு ஏற்பட்டதும் முருகன் என்ற நம்முடைய தெய்வம் சுப்பிரமணியன் ஆகின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுடைய மகளாகிய தேவயானையை மணந்து அங்கே சுப்பிரமணியன் கற்பு மணம் செய்து தேவயானையை கற்பு மணம் செய்து கொள்வதையும் பார்க்கின்றோம். அப்போ வள்ளி நாயகி சேர்ந்து செய்கின்ற திருமணத்தை களவு மணமாகவும், தெய்வயானை மணந்து கொண்டது கற்பு மணமாகவும் பார்க்கின்றோம். களவு கற்புன்னா உங்களுக்கு வேறுபாடு தெரியும் இல்லையா? திரட்டி சொல்லுங்க, விளக்குறேன். களவு அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா உடனே ஓஹோ அதான் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. லவ் மேரேஜ்,
ஓகே, கிளாண்டஸ்டைன், டிஸ்க்ரீட் கைண்ட் ஆஃப் லவ் மேரேஜ். அப்போ வள்ளியை மணந்து கொண்டது களவு மனம், தெய்வ யானையை மணந்து கொண்டது கற்பு மனம். இதையெல்லாம் புரியாம சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓஹோ நீங்க சாமி கும்பிடுறீங்க, முருகனையா கும்பிடுறீங்க, அவருக்கு 2 பஞ்சாதியா 2 தாரமா அப்படின்னு கேட்கறவங்க கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டுமானால் நமக்கு இதற்கு பின்னாலே உள்ள தத்துவம் தெரிய வேண்டும். அந்த தத்துவம் தெரிந்தா அவர்களுக்கு பதிலடி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எங்களுடைய தெய்வம் பெரிய தத்துவம், அதாவது சைவ சமயத்தின் தத்துவமே அடங்கி போயிருக்கின்றது அந்த அந்த திருமணங்கள்ல தான், அந்த 2 நாயகிமார்கள் அல்லது பிராட்டியார்களுடைய அந்த திருமண கோலத்துல தான். அதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்குவேன். இப்போ அந்த ஐ எம் ஜஸ்ட் பிரிங்கிங் இட் chronologically, historically I am tracing the history of முருக வழிபாடு. சரியா? அப்புறம் அதோடு கூட அந்த திருமணங்களோடு கூட சிவபெருமானுடைய அந்த வழிபாடும் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருவதனால என்ற பிரவா யாக்கை பெரியவர் கோயில் அப்படி என்று வருகின்றது. அப்படி பார்ப்போமே ஆனால் சிவனுடைய வழிபாடும் வந்து விட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ சிவனுடைய வழிபாடு மட்டும் சொல்லாமல் அவரோடு சேர்த்து அந்த உறவை கற்பித்து இந்த 2 திருக்குமாரர்களும், அதாவது விநாயகர் முருகன் என்ற 2 திருக்குமாரர்களும் சிவனுக்கு இருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தியும் நமக்கு வருகின்றது. இதுல முருகனுக்கு மூத்தவராகிய விநாயகர் நம்முடைய தமிழ் தெய்வமா அப்படி கேள்வி எழுதுது. இல்லை, விநாயகரை பற்றிய செய்தியே நமக்கு சங்க காலத்துல கிடையாது. எந்த ஒரு நிலப்பகுதிக்கும் தலைவராகவோ இறைவனாகவோ நம்ம விநாயகர் பற்றி பார்க்கல. அப்போ விநாயகர் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நாயன்மார் காலமாகிய பல்லவ சோழ காலத்துல தான் நமக்கு விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுல தெரியும். ஏன்னு சொன்னா நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன். இந்த நாயன்மார் காலம் சோழர் காலம். அப்போ நமக்கு இந்த சிறுத்தொண்டர் பற்றி கதையெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதாவது தன்னுடைய ஒரே மகனை அறிந்து அந்த சிவத்தொண்டருக்கு விருந்து போடுற துணிவு உடைய அந்த ஒரு தொண்டராகிய சிவத்தொண்டராகிய சிறு தொண்டரை பார்க்கின்றோம். அந்த சிறு தொண்டர் அவர் செய்த நாள் பணி, டே ஜாப் என்ன அப்படின்னு கேட்டா, சோழர் நரசிம்மவர்மன் என்ற சோழனுக்கு படை வீரனாக இருந்தார். அதுதான் அவருடைய தொழில். அப்போ பம்பாய் மாகாணம், வடநாட்டில் உள்ள பம்பாய் மாகாணத்திலே இந்த விநாயகர் வழிபாடு வழக்கமாகவே இருந்து வந்தது. இந்த தமிழ்நாட்டிலே பல்லவ சோழர் ஆட்சி நடக்கும் பொழுது பம்பாய் நாட்டிலே வடநாட்டிலே சாளுக்கியர் ஆண்ட காலம். அந்த சாளுக்கியர் ஆளும் போது இந்த சோழ மன்னன் அவர்களுக்கு மேல் படையெடுத்து சென்று வெற்றி பெற்று வருகின்றார். அதிலே படைத்தலைவனாக இருந்தவர் இந்த சிறு தொண்டர். அப்போ இந்த வடநாட்டு பம்பாய் நாட்டுக்கு போனப்போ இந்த ஒரு புதிய ஒரு திருவுருவம் இருக்கின்றதே, இதை நம்ம ஊர்ல கொண்டு போய் வச்சு வழிபடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த வரும்போது படை எல்லாம் அந்த போரெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த விநாயகருடைய திருவுருவத்தை தன்னுடைய ஊராகிய திருச்செங்காட்டங்குடி, அந்த திருச்செங்கட்டங்குடி என்ற ஊருக்கு கொண்டு வந்து அவருடைய ஊர்ல இருந்த சீராளதேவன் கோயில் என்ற கோவிலை வச்சு வழிபட்டிருந்தார். அப்புறம் நாளடைவிலே அந்த சீராளதேவன் கோவிலானது கணபதீச்சுரம் என்ற பெயரோடு, என்றால் விநாயகரை வச்சு வழிபட்டதுனால கணபதீச்சுரம் என்ற பெயரோடு சம்பந்தருடைய 4 குறவர் சமயக்குறவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல திருஞான சம்பந்தருடைய தேவாரங்கள் எல்லாம் பார்த்தீங்களான்னா இந்த கணபதீச்சுரம் பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய வரும். அப்போ அது கணபதீச்சுரம் ஆகிவிட்டது. அந்த கணபதீச்சுரம் ஆனதும் எப்படி கணபதி ஆனார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், அந்த சாளுக்கிய தேசம் பம்பாயின் மாகாணம் இருக்கின்றது, அதற்கு தலைநகராக இருந்தது வாதாபி. அப்போ நம்ம பாடுறோம் இல்லையா, அடிக்கடி பாடுறோம், வாதாபி கணபஜேம் பஜேம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாதாபி இந்த வாதாபி கணபதி தான். ஸோ அந்த டைம்ல இருந்து தான் நமக்கு இந்த வாதாபி கணபதி டைம்ல இருந்து தான் நமக்கு கணபதி அல்லது விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றது அப்படின்னு தெரியும். அதனால இவர்கள்லாம் தமிழ் தெய்வம் அல்லாத தெய்வங்கள் தென்னாட்டிலே கொண்டு வந்து குடியேற்றிய தெய்வங்களாகத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. சரி, இதுக்கு மேல அடுத்து வருவது இந்த காப்பிய காலத்துக்கு அடுத்து வருவது பல்லவர் ஆட்சி காலம். இதுல தான் நமக்கு பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத் இந்தியன் பக்தி மூவ்மெண்ட். அதனுடைய தொடக்க காலம் இந்த பல்லவர் காலம் தான்.
இந்த பல்லவர் காலத்திலே நாம நாயன்மார்களை பார்க்கின்றோம், பெரிய புராணங்கள் எல்லாம் வெளிவருவதை பார்க்கின்றோம், பெரிய புராணம் போன்ற கந்த புராணம் போன்றவை எல்லாம் வெளிவருவதை பார்க்கின்றோம். அப்புறம் இந்த சமயக்குறவர்கள் பிரபந்தங்கள் பாடி இந்த தேவார திருவாசகங்கள் போன்ற நூல்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள். அதோடு கூட கோயில் வளர்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த மகேந்திரவர்மனுடைய காலம், பல்லவர் ஆட்சியிலே மகேந்திரவர்மன் காலத்திலே தான் முதல் கற்கோவில், அதாவது கல்லாலே ஆன கோவில் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் மகேந்திரவர்மன் காலத்து இது திருவொற்றியூர் கல்வெட்டுன்னா தெரியும் இல்லையா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த மாதிரி கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி முதல் கல்கோவில் அப்படின்னு சொன்னா மகேந்திர பல்லவனுடைய காலத்துல தான் நமக்கு தெரிகின்றது. இதுக்கு முன்னால் கோயில் இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கு, கோயில்கள் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல, இருந்திருக்கு. ஆனா அதை கட்டின அந்த பொருள்கள் இருக்குது, அந்த கட்டிட பொருட்கள் அவையெல்லாம் சுடுமண், மரங்கள் போன்ற இந்த மாதிரி பொருள்களால் ஆனதுனால அவை அழிந்து சிதைந்து போய் கிடக்கின்ற நிலையிலே நமக்கு எதுவும் சேரல. எங்களுடைய காலத்திலே பார்ப்போமே ஆனால் நாம பார்க்கிற கற்கோவில்கள் இவருடைய காலத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிகின்றது. சரி, இவர்கள் அந்த கோயில்களை, புது கோவில்களை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் இருந்த சிதைந்து அழிந்து போன கோவில்களை திருத்துகின்ற திருப்பணியிலையும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரசர்கள் மட்டுமில்ல, அரசிகள் கூட பெரும் நில மானியங்கள் எல்லாம் கொடுத்து தானம் பண்ணி இந்த மாதிரி கோயில்களை எல்லாம் திருத்தி அமைத்து செய்கின்ற பணிகளை எல்லாம் நம்ம பார்க்கின்றோம் இந்த பல்லவர் ஆட்சி காலத்து. இதுக்கு அடுத்து வர்ற சோழர்கள் காலத்து ராஜா அரசர்களை பார்த்தோமே ஆனால் அவர்கள் பெரும் புகழ் பெற்ற அரசர்கள். அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த ராஜராஜன் கோயிலே பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயில், அப்புறம் இது கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கோயில்களை எல்லாம் எழுப்புவதாக பார்க்கின்றோம். அப்ப இந்த காலத்திலே தான் நமக்கு அதாவது முதலாம் ராஜேந்திரன் காலத்திலே தான் முருகனுக்கு தனி கோவில் ஏற்படுவதாக பார்க்கின்றோம். அதுவும் ஒரு சிவன் கோவில்ல தனி கோவில் முருகனுக்கு எழும்பிய காலம் இந்த முதலாம் ராஜேந்திரனுடைய காலம் ஆகும். எனவே தமிழகத்திலே இன்றுள்ள கோயில்கள் எப்பொழுது தோன்றின, அதில் அவற்றினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போமே ஆனால் இதுதான் நமக்கு கிடைக்கின்ற செய்திகள். இந்த கோவில் ஆன்மீக வளர்ப்பை ஏற்படுத்துகின்ற கோவில் ஸ்தலங்களாக மட்டும் இல்லாமல் அவற்றோடு கூட அருகிலே கோயிலுக்கு பக்கத்திலேயே மடங்களை எழுப்பி அங்கே சைவ சமயத்தின் வளர்ச்சியை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அப்புறம் அந்த கோயில் விழாக்கு வருகின்ற மக்களுக்கு உணவு, தங்குமிடம் எல்லாம் கொடுத்து அவர்களையும் அந்த மாதிரி உள்ள கோயில் விழாக்களையும் வளர்த்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஓவிய சிற்ப கலைகள், அப்புறம் நடன நாடக கலைகள் போன்றவற்றின் மையமாகவும் இந்த கோயில்கள் இருந்திருக்கின்றன. அதோடு கூட மருத்துவ நிலையங்களை அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள். மருத்துவ சாலைகள் என்று சொன்னால் சாதாரண மருத்துவம் இல்லை, அறுவை சிகிச்சை கூட நடத்தி இருக்கின்றார்கள். ஆப்ரேஷன்ஸ், சர்ஜரி. என்ன இதுல அந்த திருவொற்றியூர் கல்வெட்டை திரும்ப பார்த்தோமே ஆனால் அதுல சல்லிய கிரியை அப்படின்னு ஒரு குறிப்பு வரும். சல்லிய கிரியை என்றால் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த காலத்திலேயே சர்ஜரி நடத்தியிருக்காங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகள்ல அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு வருகின்றது. இப்படி மருத்துவ நிலையங்கள் மட்டுமல்ல, நூல் நிலையங்கள் கூட வைத்திருக்கின்றார்கள். அதாவது அந்த சுற்றுமதில்கள்ல சரஸ்வதி பண்டாரம் என்ற குறிப்பு வந்தால், சரஸ்வதி பண்டாரம் என்று சொன்னால் அது நூல் நிலையங்களை குறிக்கும். அப்போ அந்த காலத்துல கோயில்களிலேயே நூல் நிலையங்களையும் அமைத்து அவர்கள் அப்படி அறிவு வளர்ச்சியையும் நடத்தியிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது கோவில் ஆன்ம வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அறிவு வளர்ச்சிக்கும், பொருளாதார வளர்ச்சிக்கும், கலை வளர்ச்சிக்கும் ஒரு மையமாக, ஒரு நடுநிலையமாக இருந்தது அப்படி என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. இது கோயிலுடைய வளர்ச்சி. இந்த கோயில் வளர்ச்சியை தாண்டி நம்ம தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பது முருகன் அடியார்களுடைய உறுதியாக பார்க்கின்றோம். முருகனுடைய ஊர்தியாக மயிலையும்
படையாக வேலையும் காண்கின்றோம். இது இந்து சமயத்தில் வழிபடுகின்ற தெய்வ வடிவங்களுக்கு பல வகையான ஊர்திகளையும் பல வகையான படைகளையும் சொல்லுவதுண்டு. முருகனுக்கு மயில் மட்டும் ஊர்தி இல்லை, யானையை சொல்லுவார்கள், ஆட்டை சொல்லுவார்கள். இப்படி பலபட இருந்த படைகளும் உண்டு, ஊர்திகளும் உண்டு. முருகனுக்கு மட்டும் படை ஊர்தி அப்படிங்கிறது இல்லை, மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கிறது. திருமாலை பார்த்தோமே ஆனால் அவருக்கு ஊர்தி கருடன், இது படை சக்கரம் இல்லையா. சிவனுடைய ஊர்தி அப்படின்னு பார்க்கும்போது காளை ஊர்தி, அவருடைய படை சூலம் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு உகந்த ஊர்தியும் படையும் இருந்ததாக நம்ம பார்க்கின்றோம். ஆனால் எல்லா தெய்வங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முருகனுடைய மயிலுக்கும் வேலும் எப்படி அடியார்கள் மனதை கவர்ந்திருக்கின்றதோ அதுபோன்று மற்ற தெய்வங்களினுடைய அந்த ஊர்திகளும் படைகளும் அடியார்கள் மனதை கவர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், இந்த முருகன் அடியார்களுடைய இந்த சிந்தனைக்கு காரணமே அந்த முருகனுடைய வரலாறு தான். முருகன் வரலாறு கூறுகின்ற நூல் கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியது அந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்தின் வாயிலாகவே நமக்கு வேலும் மயிலும் அடியார்கள் உள்ளத்தில் நீங்காது இடம் பெற்றிருக்கின்றது அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. முருகனை எண்ணுகின்ற போது நமக்கு முதல்ல தோன்றுகின்ற எண்ணம் என்ன? தேவசேனாபதி, படைக்கு தலைவன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் முருகன். அப்போ அவன் அவதாரத்தின் நோக்கமே தேவர்களுக்கு வெற்றி வாங்கி தர வேண்டும், அவர்களுக்கு படைத்தலைவனாக இருந்து தேவர்களுக்கு வெற்றி தேடி கொடுப்பதே அவனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. எனவே சிவகுமாரனாக தோன்றிய முருகன் அசுரர்களை வெல்லவே திருவவதாரம் செய்தான் என்றும் நமக்கு தெரிகின்றது. அவதாரம் என்ற சொல்லுக்கு தன் நிலையிலிருந்து இறங்கி வருதல் அப்படின்னு பொருள் சொல்வார்கள். எனவே அவதாரம் என்ற அந்த தன்னிலையிலிருந்து இறங்கி வருகின்ற அந்த நிமித்தமானது எதனால் நடைபெறுகின்றது அப்படின்னு பார்ப்போமே ஆனால், இறைவன் உயிர்களிடத்திலே கொண்டுள்ள அந்த பேர் அருளினால் நமக்கு புலனாகின்ற வடிவம் தாங்கி இந்த உலகில் வந்து பிறக்கின்றான் அப்படின்னு பார்க்கின்றோம். இப்படி நமக்கு புலனாகின்ற வடிவம் தாங்கி வந்தாலும் கூட எம்மை போன்று உடம்பை உடைய ஒரு மனிதனாக நம் முருகனை பார்க்க முடியாது. என்றால் நம்மை போன்று உடம்பு இருப்பவர்கள் ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்றாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த தாயும் இந்த இறைவனை 10 மாதம் சுமந்து பெற்றாள் என்று சைவ சமய அடியார்கள் சொல்லுவது கிடையாது. இப்போ நம்ம இந்த திருமால் அடியார்கள் ராமனை பற்றியோ அல்லது கண்ணனை பற்றியோ சொல்லுகின்ற நூல்களையோ பாடல்களையோ பார்ப்போமே ஆனால் அவர்கள் சொல்லுவது வேறு, அவர்களுடைய நெறி வேறு. நாம சொல்லும் போது இறைவன் இந்த முருகன் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை ஏற்று வந்தான் என்று சொல்லவில்லை. அப்போ எப்படி என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் என்ன சொல்லுகின்றார்? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்றார். அப்போ முருகனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு வருது இல்லையா. அப்போ முருகனுடைய பிறப்பை எப்படி அவங்க விவரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமே ஆனால், கந்த புராணத்திலே அருமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தில் வெறி கமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானே என்று கச்சியப்பர் சொல்லுகின்றார். அப்போ அருமுக உருவாய், அப்போ தோன்றும் போதே 6 முகங்களோடு அருளோடு சரவணத்தில், சரவணம்ங்கிறது சரவண பொய்கையில நம்ம முருகனை கண்டோம் அப்படின்னு அந்த குறிப்புல வருது. வெறி கமல், வெறிங்கிறது மனம், அந்த நறுமணம். அப்போ அந்த கமல் அப்படிங்கிறது மனம், நல்ல நறுமணம் பொருந்திய கமலப்போது, கமலம் அப்படிங்கிறது தாமரை. அப்போ தாமரையிலே தோன்றினான் அப்படின்று முருகனுடைய பிறப்பு இங்கு சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பிறந்த முருகன் அசுரர்களை வென்று சிறை மீட்டார். எனவே அவர் வென்ற அசுரர்கள் யார் அப்படின்னு பார்ப்போமே ஆனால், தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன் என்ற 3 அரக்கர்கள். இவர்கள் காசியப்பருக்கு மாயையினுடைய வயிற்றில் பிறந்தவர்களாக பார்க்கின்றோம். இவர்கள் தவம் செய்து சிவனிடத்திலே வரம் பெற்று வலிமை அடைந்து
அப்புறம் பெற்ற வலிமையால் தேவர்களுக்கு இடுக்கண் விளைவிக்க தொடங்கினார்கள். அவர்களை சிறைகளில் இட்டு இந்த மாதிரி எல்லாம் பல இன்னல்களை நடத்தி வந்தார்கள். எனவே தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அருமுகன் அவதரிக்கின்றான். இப்படி அவதரிக்கின்ற அருமுகன் சிவன் கொடுத்த வேளாலேயே அசுரர்களை வென்றான் என்றும் பார்க்கின்றோம். இவ்வாறு அசுரர்களை வெல்ல கருவியாக இருந்தது வேல். அப்போ இந்த வேலை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். போரினுடைய இறுதியில் சூரபத்மனே ஆணவம் நீங்கி மயிலாகவும் வேலாகவும் சேவலாகவும் வெளிப்பட்ட போது மயிலை ஊர்தியாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று அருள் செய்கின்றான் முருகன். எனவே கந்த புராணத்திலே கூறப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ நிகழ்வதல்ல. அசுர சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தேவசக்திகளை அடக்கி ஆளும்போது தேவசக்திக்கு நம்பிக்கை சின்னமாக தோன்றுவதுதான் முருகனுடைய திருக்கோலம். அதாவது அசுர சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றனரோ அவர்கள் தேவசக்திகளை அடக்கி ஆளும்போது அந்த தேவசக்திகளுக்கு நம்பிக்கையின் சின்னமாக தோன்றுபவன் முருகன் என்ற தத்துவத்தை நம்ம இங்கு பார்க்க வேண்டும். எனவே முருகனுடைய திருக்கோலங்கள்ல திருக்கோலங்கள் மட்டுமல்ல, அவனுடைய திருக்கோவில் அமைப்பு, வழிபாட்டு முறைகள், அவனுடைய ஊர்திகள், படைகள், இவற்றிலெல்லாம் பல புதிய போக்குகளை பார்க்கின்றோம். இந்த புதிய போக்குகள் எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்ப்போமே ஆனால் திருமுருகாற்றுப்படை என்ற பண்டைய நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிபாடல் திருமுருகாற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை என்று சொல்கின்றார்கள் இல்லையா, அது ஒரு தனி வகையான இலக்கியம். ஆற்றுப்படை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், சங்ககால நூல்கள் தெரிந்தவர்கள். அந்த ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னா, ஆறு அப்படின்னு சொன்னா வழி. எனவே அந்த வழிப்படுத்தல் அப்படின்ற பொருள்ல வருகின்றது. என்றால் அந்த காலத்து புலவர்கள் தங்களுடைய அன்றாட வருமானத்திற்கு என்ன செய்தார்கள்? புலவர்களிடம் சென்று பாடி, ஏதோ அந்த அரசர்களிடம் சென்று அவர்களை போற்றி பாடி அவர்கள் கொடுக்கின்ற பொருளோ பண்டங்களையோ வாங்கி கொண்டு வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். தாங்கள் மட்டும் பெற்று வாழ்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் கருதவில்லை. அவர்களுடைய பெருந்தன்மை தெரிகின்றது. அதாவது மற்ற புலவர்களும் தங்களை போல் அந்த அரசரிடம் சென்று பொருள் பெற்று பண்டம் பெற்று வாழ வேண்டும், அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அந்த பெருந்தன்மையினாலே தங்களை போன்ற மற்ற புலவர்களையும், இதோ அரசருடைய அரண்மனை அங்கு இருக்கின்றது, அங்கு சென்று நீ பாடினாயானால் உனக்கும் என்னை போன்று பொருள் பண்டம் எல்லாம் கொடுப்பான், போயிட்டு வா அப்படின்னு அவனை வழி அனுப்பி வைக்கிறார்கள். பாருங்க, அதுதான் ஆற்றுப்படை இலக்கியத்தின் தன்மை. ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா, ஆறு அப்படின்னா நதிங்கிறது ஒரு கருத்து. மற்றது என்னவென்றால் வழிப்படுத்தல், வழி. ஆறு என்றால் வழி. எனவே இந்த மற்ற புலவர்களை வழிப்படுத்துகின்ற முறையிலே ஆன இலக்கியம் அப்படின்றது ஆற்றுப்படை. அதே மாதிரி அமைந்தது இந்த திருமுருக ஆற்றுப்படை. இந்த திருமுருக ஆற்றுப்படையிலே அரசர்கள் பற்றியோ அந்த மாதிரி செய்திகள் இல்லாம முருகனை பற்றிய செய்திகள், அதாவது எப்படி முருக பக்தர்களாக நீங்க மாற முடியும் அப்படின்னு காட்டுவதற்கு இந்த திருமுருக ஆற்றுப்படை. எத்தனையோ முருகனை பற்றிய பல செய்திகள், புதிய போக்குகள் எல்லாம் நாம் இந்த நூல்களில் பார்க்கின்றோம். சரி, இனிமே முருகன் வீற்றிருக்கும் கோவில்களை ஆறுபடை வீடுகள் என்று வகுத்து முருக வழிபாட்டு நெறியிலே ஒரு புதுமையை காட்டுகின்றது இந்த திருமுருகாற்றுப்படை. அவன் கோவில் கொண்டிருக்கும் திருப்பதிகளான திருப்பரங்குன்றம், திருச்சீர் அலைவாய் என்ற திருச்செந்தூர், திருவேரகம் என்ற சுவாமிமலை, திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், பழமுதிர் சோலை என்ற ஆறினையும் படை வீடு என்றே இந்துக்கள் அழைக்கின்றார்கள். பிற தெய்வங்கள் திருக்கோவில்களை இவ்வாறு நாம் வழங்குவதில்லை. படை வீடு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், பாசறை, அதாவது ஆயுத சாலை, ஆயுதங்களை வைக்கின்ற இடம், பாசறை அல்லது ஆயுத சாலை. இப்போ ராமன் அரக்கர்களை வென்றான், அவனுடைய பானம் பற்றியெல்லாம் ராமாயணம் எத்தனையோ வகையில பலபட பாராட்டுகின்றார்கள் இல்லையா. ஆனா ராமனுக்குள்ள கோயில்களை நம்ம படை வீடு என்று சொல்வதில்லை. அப்போ முருகனுக்கு உள்ள கோயில்களை தான் நம்ம படை வீடு என்று வழங்குகின்றோம். அப்படின்று பார்க்கும் பொழுது அப்போ முருகன் படையோடு சென்று தங்கி இருந்த இடங்கள் படை வீடா அப்படி என்ற கேள்வி எழுகின்றது. அப்படி என்பதில்லை, வேல் இருக்கின்ற இடம்தான் படை வீடு என்று நமக்கு தோன்றுகின்றது. அதுக்கு நான் ஒரு பாடல் மட்டும் சொல்லி மேலே செல்கின்றேன். குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும்
அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பிற் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் அப்படின்னு நக்கீரர் பாடுகின்றார் திருமுருகாற்றுப்படையில். அப்போ சூரபத்மன் போன்ற அரக்கர்களை வென்று துன்பங்களை போக்கி வேல் என்னையும் கைவிடாமல் காக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு கூட இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுல தெளிவாகின்றது என்ன என்று சொன்னால், அடியார்களுடைய வினையை தீர்க்கின்ற தன்மையும் இந்த வேலுக்குண்டு அப்படி என்ற ஒரு கருத்தையும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆகம முறைப்படி வழிபாடு நிகழ்த்த பெறுகின்ற முருகன் திருக்கோயில்கள்ல வேல் மட்டுமே பிரதிஷ்டை செய்திருப்பதாகவும் பார்க்கின்றோம். இப்போ நீங்க ஈழத்துல கூட உங்களுடைய கோயில்கள் எல்லாம் வேல் மட்டும் இருக்கின்ற கோயில்கள் இருக்கின்றன அல்லவா? அதே மாதிரி மலேசியாவிலையும் கூட நமக்கு வேல் மட்டும் இருக்கின்ற முருகன் கோவிலும் இருக்கு. இப்படி பார்ப்போமேயானால் இது இப்போ ஒரு புது கருத்தல்ல. அன்று தொடக்கம் காப்பிய காலம் தொடக்கமே வேலுக்கு தனி கோயில் இருக்கு அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்திலே வேல் கோட்டம் அப்படின்னு குறிப்பிடுறாருங்க. அப்போ வேல் கோட்டம் என்றபடினால் வேலுக்குரிய கோயில் அன்றிருந்து தனியாக ஒரு கோயில் இருந்திருக்கு வேலுக்கு அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. எனவே முருகன் திருப்பதிகளில் முக்கியமானவற்றை படைவீடு என்று கூறுவதன் கருத்து இங்கு தெளிவாகின்றது. அதாவது எல்லா படை வீடுகளிலும் வேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது என்பது இதன் பொருள் அல்ல. முருகனும் வேலும் ஒன்றே என்ற அந்த சிந்தனை தான் நமக்கு முக்கியமாக தோன்றுகின்றது. அதாவது முருகனுக்கு கொடுக்கும் மதிப்பை அவர்கள் வேலுக்கும் கொடுத்திருந்தார்கள் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு மேலிருந்து வாரியாக பார்க்கும் பொழுது தெரிகின்றது. முருகன் திருக்கோலம் இல்லாத இடத்திலும் கூட வேலை வழிபடுவதுண்டு. அதாவது காவடி பூஜைகள், அப்புறம் வேல் ஃபெஸ்டிவல், இந்த வேல் அப்படின்னு நடத்துறீங்க இல்லையா, அந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் வேலுக்கே விழா நடத்துவதாக பார்க்கின்றோம். ஆனால் வேல் இல்லாத முருகன் திருக்கோலத்தை நம்ம பார்க்க முடியல. ஈவன் தண்டாயுதபாணி இருக்கிறார் இல்லையா, அந்த தண்டாயுதபாணியின் கையில கூட ஒரு வேலை கொடுத்து தான் நம்ம வணங்குகின்றோம் அவரை. வேல் இல்லாம நம்ம முருகனை பார்க்கிறதே இல்லை. வள்ளி தெய்வானை இல்லாம தனியா முருகர் இருப்பார். ஆனா வேல் இல்லாத முருகன் எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். எப்பவுமே வேலோடு கூட தான் முருகன் இருப்பார். அப்புறம் நம்ம கோயிலில் கும்பிடும் பொழுது கூட வணங்கும் பொழுது என்ன வாழ்த்தொலிகள் கேட்கிறீர்கள்? வேல் வேல், வெற்றி வேல், வீரவேல், சக்தி வேல் அப்படின்னு தானே நம்ம ஒலித்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய காதுகளில். எனவே வேலுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்றது நமக்கு தெரிகின்றது. சரி, இறைவன் ஞான வடிவினனாக, அருள் வடிவினனாக, பேரின்ப வடிவினனாக வழிபடுகின்றோம். இதுல ஞான வடிவினாக கொள்வதே பெரும்பான்மை சிந்தனையாக இருக்கின்றது. ஞானம் அருளால் கிடைப்பது, பேரின்பத்தை கிடைக்க செய்வது. எனவே முருகனை நாம் சுப்பிரமணியம் என்று அழைக்கின்றோம் என்று முதல்ல சொன்னேன். அதற்கு பொருள் என்னவென்றால், ஞானமயமாக இருந்து பிரம்ம ஞானத்தை தருபவன் முருகன் அப்படி என்ற பொருளில் இங்கு சுப்பிரமணியம் என்று அழைக்கின்றார்கள். சுப்பிரமணியம் என்று பெயருள்ளவர்கள் உங்களுடைய பெயருடைய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இடையில பல பேர் சுப்பிரமணியம் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆனா ஏன் அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள் ஞானத்தை நமக்கு பிரம்ம ஞானத்தை வேளால் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றான். அந்த ஞானத்தை கொண்டு பிரம்ம ஞானத்தை விளக்குபவன் என்று சுப்பிரமணியனை இங்க அந்த பெயர் கொண்டு அழைக்கின்றார்கள். சரி, அதோடு கூட முருகன் மும்மை நலங்களும் தரக்கூடியவன் என்று சொல்கின்றார்கள். ஏன் அந்த மாதிரி சொல்கின்றார்கள் அப்படின்னா, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னு பாடலாம் வரும் இல்லையா, அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இகம் அப்படின்னா இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை, அதாவது மண்ணுலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை. மண்ணுலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையின் பலனை நாம் எப்படி பெறுகின்றோம் என்றால், முருகனுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் இல்லையா வள்ளி நாச்சியார், அவர்கள் அருளக்கூடியது இக நலன்கள். பரநலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, விண்ணுலகத்திலே பிறந்து தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையின் மூலம் நமக்கு பரநலன்களை கொடுக்கின்ற முருகன் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்புறம் வீடு, நம்முடைய குறிக்கோள், இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, வாட்ஸ் அவர் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோமையான இறைவனோடு ஒன்றரை கலக்க வேண்டும் என்பது தானே. அந்த மாதிரியான குறிக்கோள் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் நமக்கு வீடு பேறு கிட்ட வேண்டும். அந்த வீடு பேறு தருவது எது? ஞானம். அந்த ஞானத்தை தருவது வேல்.
அப்போ இந்த 3 சக்திகளை உடைய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முருகனாகத்தான் இருக்கின்றார். இகபர சௌபாக்கியம் தருபவன், வீடு பேற்றை தருபவன். அப்போ அந்த ஞானத்தின் வழி வீடு பேறு தருகின்ற வேலன் அப்படின்னு நமக்கு இங்க தத்துவம் தெரிகின்றது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த வள்ளி தெய்வானை அப்படின்னு பார்க்கும்போது வள்ளி முருகனுடைய வலப்புறத்திலே இருப்பார், தெய்வான இடப்புறத்திலே எப்பவும் இருப்பார். வள்ளியினுடைய கையிலே தாமரை பூ இருக்கும், தெய்வானியுடைய கையிலே நீலோட்பலம் இருக்கும். இந்த படம் போடுறவங்க சரியா போடுறது இல்லை. சில சமயத்துல 2 பேர் கையிலேயும் தாமரையே போட்டிருப்பாங்க. அது சரியில்லை, தவறு. வள்ளி கையில தாமரை இருக்க வேண்டியது, தெய்வான கையில நீலோட்பலம் இருக்க வேண்டும். இவை 2ம் குவியாத பூட்கள் என்றால் முருகனுடைய கண்கள் எப்பவுமே இமைக்காதவை. முருகனுடைய கண்கள் எப்பவுமே திறந்துதான் இருக்கும், அந்த ஞான கண்கள். என்றால் முருகனுடைய வல பக்கத்து கண் சூரிய ஒளியை கொடுப்பது, இடப்பக்கத்து கண் சந்திர ஒளியை தரும். எனவே அந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த தாமரை குவியாமலே இருக்கும், சந்திரனுடைய ஒளிப்பட்டு நீலோத்பலம் குவியாமலே இருக்கும். அதே மாதிரி உண்மையான ஒரு அன்போடு கூட நீங்க முருகனை வழிபட்டீர்களானால் உங்களுடைய வாழ்வும் என்றும் குவியாது என்ற தத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்வது இந்த முருகனுடைய அந்த திருக்கோலம். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும், அதாவது முருகனுக்குள்ள அந்த வேல், முருகனுக்கு பக்கத்துல இருக்க 2 பிராட்டியார்கள், இதெல்லாமே ஒரு தத்துவமயத்தோடு கூடிய ஒரு திருக்கோலத்தை நாம் முருகனிடம் பார்க்கின்றோம். சரி, நம் வாழ்க்கையிலே அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை நோக்கி செல்வது, ஞானமயமாக அதாவது இருந்து நம் அஞ்ஞானத்தை அழிக்கின்ற படை என்பதாலேயே நம்ம வேலுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கின்றோம், அதனை வழிபடுகின்றோம். வேல் ஞான சக்தி என்பதனை பெரியவர்கள் எப்படி விளக்குகின்றார்கள் அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. அகந்தை. எனவே முருகப்பிரான் கையில் ஆற்றல் மிக்க வேல் இருக்கின்றது. அந்த வேல் நம்முடைய அஞ்ஞானத்தை அகற்றி, அதாவது அவர் இக்னரன்ஸ், அஞ்ஞானத்தை அகற்றி அறிவை தரும், புத்தியை தரும். இப்படி பெற்ற அறிவினாலே நீ அகந்தையை ஒழித்து பெருவாழ்வு வாழ முடியும் என்பதை விளக்குவதே அந்த வேல். See, that's the தத்துவம் behind the வேல். அப்புறம் பரம்பொருளை நாம் இத்தன்மையது என்று சுட்டி காட்ட இயலாது. என்றாலும் அவன் அருள் பெற்றால் அந்த அருளாலேயே நாம் அவனை அடையலாம். பக்தி, அவ்வளவு பக்தி ஏற்பட்டால், இந்த முருகனுடைய பக்தி எப்படி ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னா, பல பிறவிகளிலே நாம் செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால்தான் நாம் முருக பக்தர்கள் ஆக முடியும் அப்படின்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சரியா? அடுத்தது நம்ம மயிலுக்கு வருவோம். வேல் பார்த்தாச்சு, அடுத்தது மயில். பாம்புக்கு பகை கருடன் என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட மயிலும் பாம்புக்கு பகைதான். மயில் என்ற ஊர்தியில் முருகப்பிரான் ஏறி இருக்கின்றார். அவன் மயிலுக்கு முன்பு இருப்பது பாம்பு. அந்த பாம்பு அடங்கி நிற்கும். சூரபத்மன் சக்கரவாளம் என்ற பாம்பு உருக்கொண்டு முருகனையே விழுங்க வரும்போது முருகன் இந்திரனை மயிலாக வர சொல்லி அழைக்கின்றார். அப்படி இந்திரன் மயிலாக வந்து அந்த சக்கரவாளம் என்ற அந்த பாம்பை அடக்குகின்றான் என்று கந்தபுராணம் பேசுகின்றது. இதனை ஒரு காலத்து நிகழ்ச்சியாக நாம் நினைத்து விடக்கூடாது. எந்த நிகழ்ச்சியை நான் சொல்லும் போது அது உலகத்திற்கே, உலக மக்களுக்கு உரிய ஒரு தத்துவமாகவே நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்போ இதுல வருகின்ற தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், மயில் நம்மை காக்கும் என்ற உறுதி அடியார்களுக்கு வர வேண்டும் என்றே இந்த கதையை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு நமக்கு தெரியுது. வாழ்க்கையிலே கொடிய பாம்புகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும் என்ற உறுதியோடு கூட முருகன் அடியார்களுக்கு மயில் என்றும் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் என்ற ஒரு வன்மையோடு கூட அந்த கதையை இங்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இந்த புராணங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது கதையாக மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கதைகள்லாம் நமக்கு பெரிய தத்துவங்களை எடுத்து காட்டுவதற்காக எழுதப்பட்டவை என்ற முறையில தான் நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும்.
அப்போ மயில் நமக்கு தருகின்ற உண்மை உணர்த்துகின்ற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், தவறு செய்த இடத்தும் கூட முருகப்பிரானுடைய சந்நிதிக்கு நாம் வந்து விட்டோமேயானால் அந்த நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுவார். நாம் அவனுடைய சன்னிதானத்துக்கு சென்று உய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த சன்னிதானத்துக்கு நாம் வர முடியும் என்கின்ற உண்மையை அது காட்டுகின்றது. என்றால் ஞானமற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபத்மனுக்கே ஞான சம்பந்தத்தை அருளுகின்ற முருகன் நமக்கும் அவ்வாறு நம்முடைய தவறுகளை எல்லாம் நீக்கும்படி செய்து நமக்கும் அவன் வாழ்வு உயிர் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்று வேளால் ஏற்படுகின்ற ஞான சம்பந்தத்தை பற்றி பேசுகின்றார். இதற்கு மயில் சாட்சி பொருளாகவும் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்றெல்லாம் பாடுகின்றார். சரி, நான் முதல்ல சொன்னேன் வள்ளி தெய்வானை என்று பார்க்கின்றோம் அவனுடைய திருக்கோலம், திருமண கோலத்திலே. அதற்கு பெரிய தத்துவம், நம்முடைய சமயத்தின் அடிப்படையான தத்துவமே அதில் அடங்கி இருக்கின்றது அப்படின்றது. இது என்ன தத்துவம் அப்படின்னு சொன்னமையானால், நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனிடமே இருந்து பிரிந்து வந்திருக்கின்ற ஜீவாத்மாக்கள், இறைவன் பரமாத்மா. இதை சித்தாந்திகள் பேசும்போது பதி பசு பாசம் என்று பேசுவார்கள். நம்ம சாதாரணமா சொல்லும் போது பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு பார்க்கின்ற போது பரமாத்மா முருகன், ஜீவாத்மா வள்ளி. அதே போன்று தெய்வானையும் ஒரு ஜீவாத்மா தான். ஆனால் இரண்டு பேருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு நான் பின்னால் சொல்றேன். முதல்ல ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பார்க்கும்போது வள்ளியினுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோமே ஆனால், நம்பிராஜன் என்கின்ற வேடர் குல தலைவனுக்கு மகளாக பிறக்கின்றார். அந்த நம்பிராஜனுடைய மகளாக பிறந்த அந்த வள்ளி திணைப்புணத்திற்கு காவல் வைக்கப்படுகின்றார். என்றால் அந்த மலை குறவர்கள் சாதாரண மக்கள், பண்படாத நிலையிலே அவர்களை பார்க்கின்றோம். அப்போ அந்த குறவருடைய அந்த திணைப்புணத்திற்கு காவல் வைக்கின்றார் மகளை, வேடர் தலைவன் மகளை காவல் வைக்கின்றார். அப்படி காவல் காத்திருக்கும் பொழுது பல இடையூறுகள் அவளுக்கு வருகின்றது. அதாவது பறவைகள்லாம் வந்து அந்த கதிர்களை கொத்தும், அப்போ அவள் கற்களை எல்லாம் வச்சு அடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பல இடையூறுகள். அது எதை குறிக்கின்றது அப்படின்னு சொன்னா, மாயை. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த இடையூறுகளை எல்லாம் தவிர்த்து நம்முடைய சாதனை அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறார். அப்போ அவளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கின்றது, அவளுடைய இலட்சியம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்ப்போமே ஆனால் முருகனை அடைய வேண்டும் என்பதுதான் அவளுடைய இலட்சியம். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்கின்ற அந்த தத்துவம் படி பார்த்தோமே ஆனால், இது நாட் ஆர்டினரி லவ், லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு தத்துவம் அப்படி என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு செய்கின்ற சாதனை. அந்த சாதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பல இடையூறுகள் வருகின்றது. அது எதனால் வருகின்றது அப்படின்னு பார்ப்போமே ஆனால் மாயை அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுதான் இந்த பேசிக் பிலாசபி தத்துவம். இப்படி பார்க்கும்போது அப்போ சரி, வள்ளி அம்மை இந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா என்றீர்கள், அப்போ தெய்வானை எதுக்கு திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பார்ப்போமே ஆனால், இந்த வாழ்க்கையில தெய்வமானவர் நீங்க உயர்ந்தவரோ நான் குறைந்தவளோ அப்படின்னு பார்க்கறது இல்ல. அவர் கற்றவர் கல்லாதவர் அப்படின்னு ஒரு வேறுபாடு இல்லாத கடவுள் அப்படின்னு நம்ம கடவுளை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது மண்ணுலகத்திலே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளியாக இருந்தாலும் சரி, தேவேந்திரன் மகளாகிய தெய்வயானையாக இருந்து விண்ணுலகத்திலே சஞ்சரிக்கின்ற தேவயானையாக இருந்தாலும் சரி, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். அப்போ யாராக இருந்தாலும் நீங்க எந்த வழியில போய் சேர்ந்தாலும் சேருகின்ற இடம் ஒன்று. So formally if you want to go, but வேத நூல்கள் சொல்லுகின்ற விதிப்படி நடந்து அந்த மாதிரி செய்வது உண்டு. இது very mundane, like ordinary people. இது emotions, based on emotions அப்படின்னு பார்த்தோம்னா, either way we will all get to the same point அப்படின்றது காட்டுறதுக்கு தான் நமக்கு இந்த வள்ளி தெய்வான கோலம் அப்படின்றது நமக்கு தெரிகின்றது. சரி, are you all right for time? Sure, okay. இனி படை வீடுகளில் முருகன் காட்சி அளிக்கின்ற வண்ணங்களை பார்ப்போமே ஆனால்,
போர்க்கடவுளாக வீறு கொண்டு கற்பு மனப்பிராட்டியாம் தெய்வானை அம்மையுடன் மனக்கோலத்தில் வீற்றிருந்த தேவ மகளிரின் ஆடல் பாடல் வழிபாட்டில் அகமகிழ்ந்து அருட்காட்சி வழங்கும் முதல் படைவீடு திருப்பரங்குன்றம். முழுமுதற் பரம்பொருளாகிய முருகன் உலகமுய்யும் திருக்குறிப்புடன் அறுவகை தொழில்களை முறையே மேற்கொண்டு 6 திருமுகமும் அவற்றிற்கு இணைந்த 6 இணைக்கரங்களும் தாங்கி திருச்சீர் அலைவாய் என்ற திருச்செந்தூரிலே யானை உறுதியில் எழுந்தருளி இருப்பதாக பார்க்கின்றோம். இது 2வது படை வீடு. அப்போ முருகன் என்ற குறிஞ்சி நிலக்கடவுள் நிலவரையறையை கடந்து வளர்ந்து உயர்ந்து முழுமுதற் பரம்பொருளாகவே விருந்து நிற்கும் நிலையை இங்கு திருமுருகாற்றுப்படை நமக்கு காட்டுகின்றது. அப்போ 6 வகை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன தொழில்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் ஆக்கல், அருளல், காத்தல், அறிவித்தல், அழித்தல், மறைதல் என்பவை அந்த 6 தொழில்கள். அப்புறம் அவனுக்கு 6 முகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. அந்த 6 முகங்களும் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோமுகம் அப்படிங்கிற 6 முகங்கள். இந்த 6 முகங்களோடு நாம தரிசிக்கின்ற இடம்தான் திருச்செந்தூர். அப்புறம் இந்த அண்டகோளங்களுக்கும் பல கதிர்களை தோற்றுவித்து ஒளி வழங்குவது ஒரு முகமாக பார்க்கின்றோம். ஒரு முகம் அடியார்களுக்கு வரம் கொடுப்பது. அப்புறம் வையத்து வளம் சுரக்க வேள்வி காப்பது ஒரு முகம். மறைந்து கிடக்கும் நுண்பொருட்களை தெளிவாக்கி ஞானம் வழங்குவது ஒரு முகம். தீய சக்திகளை அழிப்பது ஒரு முகம். களவு மணப்பிராட்டியாம் வள்ளியோடு அமர்ந்து ஆன்மாக்களை மாயையில் ஆழ்த்தி புவன போகங்களை தருவது ஒரு முகம். அப்படின்று இந்த 6 முகங்களுக்கும் உள்ள தொழில்களை சொல்லுகின்றார். இதற்கு அடுத்து வருவது 3வது படைவீடு திருவாவினன்குடி. இங்கே ஆணவ மிகுதியால் சிறைப்பட்ட பிரம்மன் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கோடு தேவருலகமே முருகன் திருமுன் ஆவினன்குடியில் திரண்டு நிற்கின்றது. அதற்கு இணங்கி அருள் வழங்குகின்ற கோலத்திலே முருகன் வீற்றிருப்பதை இந்த தலத்திலே பார்க்கின்றோம். 4வது படைவீடு திருவேரகம். இந்த தலத்திலே அந்தணர்கள் பிரம்மச்சாரியம் காத்து நீராடிய ஆடையுடன் 6 எழுத்து மந்திரமாகிய சடாட்சரத்தை ஓதிக்கொண்டு நறுமலர் தூவி புரியும் பூசனையை விரும்பும் நிலையில் முருகன் வீற்றிருப்பதை திருவேரகம் என்ற சுவாமி மலையிலே பார்க்கின்றோம். இந்த அந்தணர்கள் பிரம்மச்சாரியம் காத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா, அதுல 48 வருட காலம் பிரம்மச்சாரியம் காத்திருக்கின்றார்கள் அப்படி என்றெல்லாம் குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. சரி, 5வது படைவீடு இது குன்றுதோராடல். இதிலே முருகன் குறிஞ்சி கடவுளாகிய முருகன் கற்றவர்களுக்கு அன்றி கல்லாதவர்க்கும் களிப்பூட்டும் கடவுளாய் குன்றுதோறும் வெறியாடி நிற்கும் குறவர் வழிபாட்டில் கலந்துரையும் காட்சியை சித்தரிக்கின்றது இந்த குன்றுதோராடல். கடைசி 6வது படைவீடு பழமுதிர் சோலை. இதிலே அருவியின் பெருவீழ்ச்சி போல் முருகன் திருவருள் வழங்குவதை விளக்குகின்றது இந்த ஸ்தலம். அப்புறம் இந்த முருகன் என்ற பெயருடைய பொருள் சொல்லாமல் விட்டேன். அந்த முருகன் என்று வருகின்ற சொல்லிலே முருகு என்பது இதற்கு பல வகையாக பொருள் சொல்வார்கள். அதாவது இளமை, அழகு, இனிமை, நறுமணம், கடவுள் தன்மை போன்ற பல வகையாக இந்த முருகனுக்கு பல தன்மைகளை எடுத்து சொல்வது உண்டு. அதோடு கூட முருகனுக்கு பல நாமங்களும் உண்டு, பெயர்களும் உண்டு. 6 முகங்களை கொண்டவன் என்றபடியால் ஆறுமுகம் என்றும், மலை குகைகளில் வாழ்ந்தபடியால் குகன் என்றும், சரவண பொய்களிலே தோன்றியவன் என்றபடியால் சரவணன், சரவணபவன் என்றும், வேலையுடையவன் என்பதனாலே வேலாயுதன், வேலன் என்றெல்லாம் பெயர்கள் பல மாதிரியாக இருப்பதை காண்கின்றோம். இவனுடைய பெயர்கள் மட்டும் அல்லாமல் இந்த முருகன் என்ற அந்த நாமத்தினுடைய வல்லமை, அந்த முருக நாமம் இருக்கின்றதே, அதனுடைய வல்லமையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அறநெறி தழுவாத ஒரு அரசன் வேட்டையாட செல்கின்றான். அப்படி வேட்டையாட செல்கின்ற பொழுது அந்த விலங்கிற்கு மேல் எறிந்த அந்த கணையானது குறி தவறி பக்கத்திலே தவம் செய்து கொண்டிருந்த ஒரு அந்தண முனிவர் மேல் பட்டு அவர் இறந்து விடுகின்றார். இறந்ததுனாலே அந்த பிரம்மகத்தியானது இந்த அரசனை அல்லல் படுத்தி கொண்டே இருக்கின்றது. அவன் இப்படியே அல்லல் பட்டே இருக்க முடியாது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த கங்கை நதிக்கு அருகிலே உள்ள ஒரு தவ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகின்றார்.
அங்கே போனால் புலவர் முனிவர் அங்கே இல்லை, மகன் மட்டும் இருந்தான். அப்போ அந்த மகனை பார்த்து, தம்பி இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடத்தான் உங்கள் அப்பாக்கிட்ட வந்தேன், அப்பா இல்லையே போல இருக்கு அப்படின்னு. பையன் சொன்னான், அப்பா இல்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரம் நானே சொல்கிறேன், நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். அப்போ அந்த பையன் அதை கேட்டுட்டு சொன்னான், அரசே நீ ரொம்ப சோகமாக இருக்கீங்க, நான் சின்ன பையன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் அப்பா கிட்ட வேதம் மோதி எல்லாம் நல்லா கற்றுட்டு இருக்கிறவன், நானே உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் போய் செய்திடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அரசன் சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி கங்கை நதி ஓடுகின்றது, அந்த நதியில் போய் மூழ்கி வட திசையை நோக்கி வடபக்கம் நோக்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதாவது அவ்வளவு ஒரு உள்ள முருகி முருகா என்று 3 தரம் சொல்லுங்கள், உங்களுடைய அல்லலெல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அரசன் சரி அப்படின்னு சொல்லி அந்த கங்கை நீரில் போய் முழுகி வடதிசையை நோக்கி 3 தரம் அன்போடு கூட அருளோடு கூட சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனே அவனுக்குள்ள அல்லலெல்லாம் தீர்ந்து போயிடுது. அப்போ அந்த பையன்கிட்ட நன்றி சொல்லி அவர் திரும்பிட்டார். அப்புறம் முனிவர் திரும்ப வரும்போது அந்த வீட்டுக்கு அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு முன்னால அரசனுடைய தேரினுடைய சுவடுகள்லாம் இருக்கு. அந்த சுவடெல்லாம் பார்த்துட்டு மகன்கிட்ட அப்பா யார் வந்தாருக்கா, இந்த சுவடெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்குறார். அப்போது பையன் சொல்கிறான், அரசரே வந்தார், இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி அல்லல் பட்டு வந்தார், அவருக்கு நான் பரிகாரம் சொல்லி அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அப்போ பையன் சொன்னான், முருகன் எங்களுடைய குலதெய்வம் ஆயிட்டு, அதனால முருகனுடைய நாமத்தை நீ 3 தரம் சொன்னியானா உன்னுடைய அல்லலெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன், அதே மாதிரி நடந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ முனிவருக்கு ரொம்ப ஆனந்தம், மகனே சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நீ என்ன தான் சொன்ன, என்ன பரிகாரம் சொன்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறார், 3 தரம் முருகனுடைய நாமத்தை சொல்ல சொன்னேன்ப்பா அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னேன், முருகனுடைய நாமத்தை 3 தரம் சொல்ல சொன்னியா அப்படின்னு அதட்டினார். அப்போ ஏப்பா என்ன தவறு செய்தேன், 3 தரம் என் குலதெய்வம் தானே, அவருடைய பேரை சொல்ல சொன்னேன், இதில் என்ன தவறு? அப்போ அப்பா சொன்னார், ஒரு நோயாளி வரான்னு வச்சுக்கோ, முருகனுடைய ஒரு மாத்திரை கொடுக்குற இடத்துல 3 மாத்திரையை கொடுத்தா என்ன ஆகும் அந்த நோயாளிக்கு, அந்த மாதிரி நீ ஒரு பெரிய தவறு செய்துட்ட, ஒரே ஒரு தடவை முருகன் பேரை சொன்னா போருமே, 3 தடவை செய்ய சொல்லிட்டியே, நீ பெரிய தவறு செய்துட்ட அப்படின்னு ரொம்ப சினப்பட்டு ஆத்திரப்பட்டு சொல்கிறார். அப்போ பையன் சொன்னா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இல்லை நீ பெரிய தவறு செய்துட்ட, அதனால நீ வேடனாக போக வேண்டும் என்று சபித்துட்டார் மகனை. அப்போ பையன் ரொம்ப மன்னிப்பு கேட்குறான் கெஞ்சி, அப்பா இந்த மாதிரிலாம் செய்துடாதீங்க, தயவு செய்து நான் தெரியாது செய்தது பிழைதான் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அப்போது முனிவர் ஒரு வகையாக மனம் தளர்த்து, சரி நீ வேடனாக பிறக்க வேண்டாம், வேடர் தலைவனாக பிறந்து குகன் என்ற நாமத்தோடு நீ வாழ்வாய், ஸ்ரீராமன் என்ற ஒரு பெரியவர் பிறப்பார், அவரோடு நீ தோழமை பூண்டு அவருக்கு நீ பணி செய்து கந்த உலகம் சேருவாய் அப்படின்னு மனம் தளர்ந்து அந்த சாபத்தை கொஞ்சம் தணித்து சாப நீக்கம் செய்தார் அப்படின்னு வரும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, முருகனுடைய நாமம் ஒரே ஒரு தடவை அந்த அன்போடு கூட உள்ளமே உயிரே உருகி சொன்னோமானால் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நன்றாகவே கிடைக்கும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த முருக நாமத்தை நாம் சொல்ல வேண்டும், அதனுடைய பயனை எல்லாம் பெற வேண்டும் என்பதை சொல்வதற்காக அந்த ஒரு கதையை மட்டும் சொல்லி முடித்திருக்கின்றேன். முருக வழிபாடு சிவ வழிபாட்டுக்கு முன்னமா பின்னமா என்ற ஒரு கேள்வி எல்லாரும் உள்ளது. அதை நீங்கள் சொல்ல தவறிட்டேன், இப்ப சொல்லலாமா? சரி, சிவ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு சிவனை பற்றி சங்க காலத்திலே எந்த குறிப்பும் இல்லை, சிவன் என்கின்ற பெயர் இல்லை. ஆனால் நீலமிடற்று அண்ணல் அப்படின்றும் முக்கண்ணன் என்றும் குறிப்புகள் எல்லாம் வருது சங்க காலத்தில். ஸோ யூ cannot say that there is no சிவன் at all. சிவனை பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் சிவன் என்ற பெயரோடு சங்க காலத்தில் சிவனை பற்றி செய்திகள் இல்லை. சிவனை இந்த நிலப்பகுதி சொன்னேன் இல்லையா, அதில் முருகன், திருமால், இந்திரன்,
கொற்றவை அப்படின்று வருணன் என்ற அந்த தெய்வங்களை தவிர சிவனை பற்றிய பேரே வர்றதில்லை. ஆனால் சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிந்துவெளி நாகரிக காலத்திலே இருந்தே நமக்கு லிங்க வழிபாடு இருக்கின்றது. அப்போ சிவபெருமானாகிய மகாதேவனின் மூர்த்தமாக நம்ம லிங்கத்தை பார்க்கின்றோம் இல்லையா? அந்த லிங்க வழிபாடு சிந்துவெளி நாகரிகம் என்ற அந்த காலத்துல வடநாட்டுல இருந்திருக்கிறதாக நமக்கு தெரிகின்றது. ஸோ இட்ஸ் earlier than what we see as சங்கம் டைம். ஆனால் தமிழ்நாடு தென்னாடு அப்படின்னு பார்க்கும்போது சிவன் எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் கந்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா யாராவது? கந்தளி நோ. சரி, இந்த தென்னாட்டில் என்ன செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த லிங்கத்தை கல் லிங்கமாக நம்ம பார்க்கல. இப்போ ஸ்டோன் லிங்கம்ஸ் we don't see that. அந்த கல் லிங்கம்ன்றது இல்லை. அந்த காலத்துல மரம், தூண்கள், மரங்களை என்றால் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த முருகனை கடம்பு மரத்துக்கு அடியில வச்சுதான் அவர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள். கடம்பு என்பது இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய ஒரு மரம். அது தெய்வீக மரம் அப்படின்னு சொல்லி அந்த கடம்பு மரத்தின் கீழே தான் இவர்கள் இந்த குறவை கூத்த ஆடுறது அதெல்லாம் இந்த கடம்பு மரத்தின் அடியில தான் நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பு சங்க காலத்துல வருது. அதே மாதிரி சிவனுக்கு கந்தளிகள் அப்படின்னு சொன்னா மர தூண்கள் இருக்கும். அந்த தூண்ல தெய்வங்களுடைய உருவங்களை கீறி அல்லது எழுதி அது அதிலே மலர்களை சூடி அவியா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவியா விளக்கு என்றால் நூறாத விளக்கு, அழிந்தே போகாத விளக்கு. அவியா விளக்குகளை ஏற்றி வழிபட்டிருக்கார்கள் அப்படின்னு தெரியுது. ஸோ தட் இஸ் த பிகினிங் ஆஃப் த லிங்க வர்ஷிப் இன் தமிழ்நாடு. அப்போ அந்த மாதிரி கந்து அழிகள் அல்லது கந்தளி என்ற தளி அப்படின்னா கோயில். எனவே அந்த லிங்க வழிபாடு இருந்திருக்கின்றது. சிவனின் மூர்த்தமாகிய லிங்கத்தை வழிபட்டிருக்கின்றார்கள். ஆனால் லிங்க வழிபாடு முதல் தோன்றினது வடநாட்டில். அதுக்கப்புறம் நமக்கு தென்னாட்டில் இந்த கந்து வழிபாடு தான் நமக்கு இருந்திருக்கின்றது. அதாவது ஆவுடையார், அந்த ஆவுடையார் அப்படின்ற அந்த சுத்தி பீடம் இருக்கு இல்லையா, லிங்கத்தை சுத்தி பீடம், அந்த மாதிரி ஆவுடையார் உள்ள லிங்கத்தை நம்ம பார்க்க முடியல அந்த காலத்துல. முதல்ல இந்த மரங்கள் தான் நின்றிருக்கின்றன. அந்த மரத்திலே உருவங்களை கீறி அதை மலர் போட்டு தீபம் காட்டி வழிபட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால அந்த கல்லிங்கங்கள் வருவது தான் பார்க்கின்றோம். அதுதான் நமக்கு சிவனுடைய முதல் குறிப்புகள் கிடைப்பது. ஆனா சிவனை பற்றிய குறிப்புகள்லாம் நிறைய சங்க காலத்துல இருக்கு. பேர் மட்டும் இல்லை, சிவன் என்ற பெயர் மட்டும் இல்லை. சமயக்குறவர்கள் அவருடைய தோற்றம் முழுவதும் சிவன் பற்றி. எஸ், அந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பக்தி மூவ்மெண்ட். You see, by the time the bhakti movement appeared was introduced in the South India, North Indian influence of the சிவ வழிபாடு, of the Saivite culture அதெல்லாம் வந்துடுது டு தமிழ்நாடு. அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுடைய செல்வாக்கு, அந்த சைவ வழிபாட்டு வடநாட்டு செல்வாக்கு அந்த பல்லவர் காலத்திலேயே வந்துட்டதாக நம்ம பார்க்கின்றோம். So we see the beginnings of the Bhakti movement in the Pallava times. So even during that time, we have already seen Saivite movement and its influences in the south. அதனால தான் நாயன்மார்களுடைய பாடல் பெற்ற கோயில் ஸ்தலங்களை பார்த்தோம்னா அத்தனையும் சிவனுக்குள்ள கோயில்கள் தானே. முருகன் கோயிலே சோழர் காலத்துல தானே வருது, 11th century. That is 11th century. So சிவன் கோயில் தான், எல்லாமே சிவன் கோவில் தான். இப்போ சைவம் தமிழருடைய சமயம் என்று சொல்றது தப்பில்லை. என்ன சைவ வழிபாட்டு முறைகள் நமக்கு எப்போ இருக்கு இல்லையா. ஸோ சைவர்களுடைய வழிபாட்டு முறையே அதுதான். ஏன்னா இப்போ வடநாட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தேர் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் சேயிங். அதை நான் அந்த ஒப்பிட்டு இந்த கம்பேரிட்டிவ் ஃபியூ திங்ஸ் ஐ மென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது வேறுபட்ட நிலையில். இப்போ ஸ்கந்த புராணத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்கந்த புராணத்தை எடுத்துக்கணும்னா அது தழுவலாக தானே இருக்குது. ஸ்கந்த புராணம் அப்படின்னு முன்னே பார்த்துட்டோமே வடநாட்டில், அதுக்கப்புறம் தானே நமக்கு ஸ்கந்த புராணம் வருது. ஸோ யூ see, இது எது எடுத்தாலுமே அப்படிதான் தழுவல்களாகவே வருகின்ற முறையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. I don't know if you will agree with me. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மெய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் என்பதன்படி தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் எங்கும் அன்றும் இன்றும் என்றும் முருகனை கருணை தெய்வமாக வழிபட்டு வந்திருக்கின்றோம். அந்த முருக தெய்வம் அவனுடைய திருவருள் உங்களுக்கெல்லாம் கிட்ட வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளை வாழ்த்தி கொண்டு வணங்கி கொண்டு இங்கே
எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு டாக்டர் ரவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். I think it's good to be here. I think thanks very much for this particular opportunity. It's a very good discussion, and a lively one. So I hope you are a very good resource for us. You know, if anything, we will contact you. So it's you If I should come can back help again another time, probably in a proper time when you have another function or something. We can allow you to come back again, give a small talk. That maybe the more people can benefit out of that. Thank you very much. I think on behalf of the Sai Mandram, I'd like to thank you, and also thanks all of you to give support for this kind of activity. I think hope we'll get more and more of these people to come. Thank you very much. Thank you.